அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவன் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியுண்டு இறைவன் துணிகையிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவன் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணிகையிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது பி ஜூலியா ஆன்மீக பாட்டிக்காகவும் ஏ ஜெயமேரி பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகும். கிரேசி ஜோசப் ஆண்டனி நிக்கோலஸ் ஆன்மீக பாட்டிக்காக ரோஸ் மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அருள் சகோதரி அகஸ்டின் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் ஃபீனா உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாகவும் விரைவிலே திருமணம் நடைபெற வேண்டிய அவருடைய பெற்றோர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் திருவாளர் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், சினம் கொள்வதிலே தாமதிப்பவர். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் பல தவறுகள் செய்தாலும் யாவே கடவுள் அந்த மக்கள் மீது சினம் கொள்ளாமல் அவளை மன்னிப்பதிலும் அந்த மக்களை தொடர்ந்து மோசே மூலமாக வழிநடத்துவதையும் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறகு செய்து கொள்ளலாம், பிறகு புண்ணியம் தேடிக்கொள்ளலாம், தியாகம் செய்து கொள்ளலாம், மற்றவருக்கு உதவி செய்யலாம் என்று நாம் வாழாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையிலே தவற விடாமல் பயன்படுத்துகிற பொழுது அந்த இறுதி நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்விலே நம்முடைய இறுதி நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகளை, இந்த உலக வாழ்வை நாம் எவ்வாறு நாம் வாழ்கிறோம், நல்ல முறையிலே நாம் வாழ்கிறோமா, பயனுள்ள விதத்திலே நாம் வாழ்கிறோமா, அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழ்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை பயனுள்ள அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33 இறைவார்த்தைகள் 7 தொடங்கி 11 முடிய மற்றும் அதிகாரம் 34 இறைவார்த்தைகள் 5 தொடங்கி 9 முடிய மற்றும் 28. அந்நாட்களில் மோசே பாலை நிலத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாலை நிலத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார வாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பரிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாலை நிலத்திற்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பர். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமைகளையும் குற்றங்களையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார்.
உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்த்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள். எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகையில் மேல் எழுதினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கின்றார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கிறார். மண்ணினின்று விண்ணென உயர்ந்து பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணென உயர்ந்து பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகள்
விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 36 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய பூமியை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றார்கள். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சொலையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல மொழி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன்னுடைய இறுதி நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? கடவுள் உனக்கு கொடுத்த வாழ்வை இன்றே சரியாக வாழ முயற்சி செய். மார்செல்ஸ் என்ற அந்த நகரத்திலே, இந்த நகரமானது பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு நகரம். இந்த நகரத்திலே பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த இடத்திலே கயோ என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வருகின்றார். இவர் திருமணமாகாதவர். உண்ணும் உணவுக்கோ உடுத்தக்கூடிய உணவுக்கோ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதவர், செலவு செய்யாதவர். அவர் மிகவும் கடினமாக உழைத்து அந்த நகரத்திலே ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி கொண்டிருந்தார். இந்த மண்டபத்தை கட்டுகின்ற அந்த வேளையிலே அங்கிருந்த அந்த நகரத்தில் இருந்த அந்த மக்கள் எல்லாருமே, இவனோ ஒரு பெரிய சரியான கஞ்ச பேர்வழி, இவனுக்கு தான் குடும்பமோ பிள்ளைகளோ கிடையாது, அப்படி இருக்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மண்டபத்தை இந்த நகரத்திலே கட்டுகிறான்? சில நேரங்களிலே அந்த முதியவர் அந்த நகரிலே வருகிற பொழுது அங்கு இருந்த இளையோர் அவர் மேல் கல் எறிந்து சீண்டி பார்ப்பார்கள். அவரிடம் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. நாட்கள் உருண்டோடின. அந்த கயோ தான் கட்டி கொண்டிருந்த அந்த மண்டபத்தை ஒரு வழியாக அவர் கட்டி முடித்தார். கட்டி முடித்த ஒரு சில நாட்களிலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகி அவர் கவனிப்பார் யாருமின்றி இறந்து போனார். கயோ இறந்த இந்த செய்தியை கேட்டு அந்த நகரத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார்கள். அன்புக்குள்ளே அவ்வாறு அந்த மக்கள் அந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த வேளையிலே அந்த சவப்பெட்டியின் அருகிலே ஒரு உயிலானது இருந்தது. அந்த உயிலிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: மார்செல்ஸ் நகர மக்களே வணக்கம். நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும். இங்கு இருக்கிற மக்களின் வாழ்வை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன். இங்குள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. அது மட்டுமல்ல, மக்கள்
தங்குவதற்கு சரியான வீடில்லை. நிறைய பேர் ஓலை குடிசையில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் மக்கள் தங்குவதற்காக இந்த மண்டபத்தை நான் கட்டினேன். மேலும் மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை நிறைவு செய்து கொள்வதற்காக நான் சரியாக உண்ணாமல் அந்த சேர்த்து வைத்த அந்த பணத்தை இதோ வைத்திருக்கிறேன். நான் சேமித்த பணம் எல்லாம் அருகில் உள்ள பெட்டியில் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அடிப்படை வசதிகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று அந்த உயிலிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த உயிலை படித்த அந்த நகரத்து மக்கள், இந்த மனிதர் இத்தனை ஆண்டுகள் மக்களுக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார், நாம் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களைத்தானே அங்கலாய்த்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களிலே பலரை நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து நாம் புரிந்திருக்கிறோம். நாம் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி நாம் மற்றவர்களை நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள நினைக்கிறோம். ஒருவருடைய உருவத்தை பார்த்து, ஒருவருடைய அந்தஸ்தை பார்த்து, ஒருவருடைய பக்கபலத்தை பார்த்து, ஒருவருடைய பேக்ரவுண்டை வைத்து நாம் அவர்களை நல்லவர்கள் அல்லது தீயவர்கள், நம்மோடு பழக தகுந்தவர்கள், நம்மோடு பழக தகாதவர்கள் என்று நமக்கு நாமே நாம் பொறுமை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, இன்றைய முதல் வாசகத்தினை நாம் வாசிக்க கேட்டோம். யாவே கடவுள் மோசையிடம் முகமுகமாக ஒரு நண்பரோடு பேசுவது போல அவர் பேசுகின்றார். அதை அந்த இஸ்ரேல் மக்கள் கண்கூடாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் கூறுகிறார், நான் பேரன்பு கொண்டவன், அன்புமிக்கவன், இரக்கமுள்ளவன், சினம் கொள்வதில் தாமதிப்பவர், ஆனால் பாவம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது, அப்பொழுதுதான் மோசே அந்த இஸ்ரேல் மக்களுக்காக யாவே கடவுளிடம் வேண்டுகின்றார், பரிந்து பேசுகின்றார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக, அதாவது நேற்று நான் வாசிக்க கேட்ட அந்த ஓமையினுடைய விளக்கத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது நல்ல பயிர்களோடு களைகளும் சேர்ந்து வளரக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் கடவுள். இந்த உலகம் நல்ல விதைகள், விதைப்பவர் இயேசு, விதைகள் இறைவார்த்தை, அறுவடை கடைசி தீர்வை. அந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விதைப்பவர் விதைகளோடு அந்த களைகளையும் விட்டு வைக்கிறார். அந்த விதைகளோடு களைகளையும் விட்டு வைக்கிறார் என்றால் அவர் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சின்னம் கொள்ள தாமதித்து இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்ட நிலையை நாம் சந்தித்தே தீர்வோம். இந்த உலகமான வயலிலே கடவுள் நல்ல விதைகளை விதைக்கின்றார். அவரிடம் விதைப்பதற்கு நச்சுகள் எதுவுமே கிடையாது. நச்சை வளர்த்து கொண்டு வாழ்வது மனிதர்களாகி நாம் தான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆல் ஆர் பேசிக்லி குட். ஒவ்வொரு மனிதருமே இந்த உலகத்திலே வாழ்கிற போது நல்லவர்களால் தான் நாம் வாழ்கின்றோம். இருந்தாலும் நம்முடைய முதல் பெற்றோருடைய அந்த பாவ பழக்கத்தின் தொடர்ச்சியாக தீய செயல்பாடுகள் இந்த மக்களை துரத்தி கொண்டிருக்கிறது. இன்றும் மனிதர் இந்த தீயோனின் துரத்திலிருந்து விடுபடவில்லை. அதற்கு உதாரணம் இன்றைய ஊடகங்கள், சமயம் சார்ந்த விளம்பர இந்த போதனைகள் மனிதனுடைய மனதிலே ஒரு விதமான நச்சுத்தன்மையை, விஷத்தை, பிரிவினைகளை விதைப்பவளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய உலகமயமாக்குதல், நுகர்வு கலாச்சாரம் ஆகியவை தங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக பல்வேறு விதமான குறுக்கு வழிகளை கையாண்டு இன்றைக்கு மாசற்ற மனங்களிலே ஒரு விதமான நச்சை விதைத்து தேவையற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நல்ல வழியிலே வாழ விரும்பக்கூடிய மனிதர்கள் கூட இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து தங்கள் வலையிலே விழச் செய்கிறது. ஒரு விதமான விஷத்தன்மையை, நச்சுத்தன்மையை தன்னுள் பெருக்கிறது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு எளிய ஒரு குரூப்பை பார்த்தேன். கையில் கிரிக்கெட் விளையாடுற பேட்டோடும் ஸ்டெம்போடும் போய் கொண்டு இருந்தார்கள். ஒரு இளையவர் மட்டும் மாடனாக
இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர் மேலிங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க. முடியெல்லாம் சுருட்டி கட்டிட்டு போயிட்டு இருந்தான். அந்த மாணவன்ட நான் கேட்டேன், எப்பா நீ பேட்ஸ்மேனா அல்லது பவுலரான்னு கேட்டேன். பக்கத்தில் இருந்த அந்த பையன் சொன்ன, ஃபாதர் பேட்ஸ்மேனும் கிடையாது பவுலரும் கிடையாது, பப்ஜியில் வில்லன் அப்படின்னா, பப்ஜி கேமில் வில்லன்னு சொன்னான். இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. அன்புக்குள்ளே ஒரு அம்மா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பற்றி இவ்வாறு சொன்னார்கள். என்னுடைய பொண்ணு எப்போ பார்த்தா என்னை பார்த்து சொல்லுது, மம்மி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, மம்மி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, யூ டோன்ட் நோ எனிதிங். நீங்கள் தெரியாமல் பேசாதீங்க, நீங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அன்புக்குள்ளே நம்முடைய குடும்பங்களே முன்பு போல கூட்டு குடும்ப உறவு முறை, ஒருவர்களோடு இணக்கம், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், பெரியவர்களுக்கு தர வேண்டிய அந்த மரியாதை போன்றவையெல்லாம் இன்றைக்கி அரிதாகிவிட்டது, இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. இன்று இந்த சிறு குடும்ப சூழ்நிலை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த சிறுவருடைய மனங்களிலே ஒரு நச்சுத்தன்மையானது இன்றைக்கி ஊற்றப்படுகிறது. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் என்ற பேரில் 1 மணி நேர வகுப்பில் நம்முடைய கண்ணில் படக்கூடிய காதில் இருக்கக்கூடிய அந்த வகீர செய்திகளிலிருந்து தப்பித்து எந்தவித பாவத்திலும் விழாமல், பழக்க வழக்கங்களிலிருந்து விழாமல் வெளியே வந்தால்தான் இன்றைய வாழ்விலே இறைவன் நம்முடைய வாழ்விலே ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருங்குடி என்று நாம் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசாதாரணமான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை பற்றி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை நம்மிலே ஏற்றாமல் பார்த்து கொண்டாலே அதுவே இந்த அற்புதங்களை விட பன்மடங்கு பெரிதாக இருக்கு. எனவே நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு தரக்கூடிய அந்த இறை ஞானத்தை நான் பயன்படுத்தி நம்மை சுற்றி நடப்பவை, நாம் கேட்பவற்றை அவற்றிலிருந்து நாம் வெளியே வந்து இந்த உலக வாழ்விலே இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்த நாம் முயற்சி செய்வோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம் நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, நம்முடைய பங்கிலே கலைகளை வளர்க்கக்கூடிய விதத்திலே வண்ணமாக நாம் வாழ்கிறோமா? நாம் வாழக்கூடிய நம்முடைய குடும்ப சூழலே கலைகளை வளர்க்கக்கூடிய விதத்தில் வாழ்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்கவில்லை என்றால், அவர்கள் செய்யக்கூடிய தவறை நாம் சுட்டி காட்டவில்லை என்றால், கலைகள் வளர நாமும் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறோம், நாம் அதுக்கு துணை புரிகிறோம். அவ்வாறு நாம் வாழ்கிறோமா? இரண்டாவதாக, என்னை சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய கலைகள் என்னென்ன கலைகள், அந்த கலைகளை கலந்திட நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? எனவே இந்த நாளிலே நம்மில் இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைகளை களையக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருவியாக இறைவன் நம்மை பயன்படுத்த இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. உன் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இந்த முழுதமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமதும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வறுமை காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உம்முடைய அருளின் ஆற்றலில் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேன்பத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லாமல் இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இல்லைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் நம்முடைய பரிவரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோடு அனுமதிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஆகவே ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைகளின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாமி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இந்த நாளை நாம் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய கடவுள் பேரன்பு மிக்கவர். அன்று அந்த இஸ்ரேல் மக்களிடம் கோபம் கொள்ளாமல் சின்னங்கொள்ள தாமதித்து அந்த மக்களை அன்பு செய்து தொடர்ந்து அந்த பாலைவனத்திலே வழிநடத்திய கடவுள் நம்முடைய வாழ்வில் கூட நாம் பல தவறுகள் செய்து ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்றாலும் கூட ஆண்டவர் நம்மை பொறுமையோடு வழிநடத்துகிறார். அவர் பேரன்பு மிக்கவர், இரக்கம் மிகுந்தவர், சினம் கொள்வதில் தாமதிப்பவர். ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு விதையாக நாம் வாழ்கிறோமா, அல்லது இந்த உலகத்திலே களைகளை வளர்ச்சிக்கூடிய விதத்தில் நாம் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, நம்முடைய பங்கிலே, குடும்பத்திலே நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நல்ல ஒரு விதையாக இந்த சமூகத்திலே நாம் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சினம் கொள்வதில் தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், இரக்கமுள்ளவர், நம் மீது பரிவு காட்டுகிற நற்கருணை ஆண்டவர். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நோருங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவேற்றருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும்.
தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமீன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளை ஆணை வாங்கிய திருமணமை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சுழற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ளை கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. இன்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் மாட்சிமை மேலானது. இறைவா, உன் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.